ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சம்ஸாக பார்த்துட்ருக்கோம். வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷின் படிச்சிடலாமா? ஏறு வரிசையில் எழுதுக 4/3 2/1 8/5. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 3 ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் தான் அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால்லேருந்து பிக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ எது ஸ்மால்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் ஃபைண்டிங் எல்சிஎம். அப்போ இங்கே இருக்க டினாமினேட்டரில் இருக்க நம்பர் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் சேம் த டினாமினேட்டர் அப்படின்னா இருக்கிற டினாமினேட்டர் எல்லாத்தையுமே சேமாக கொண்டு வரணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபைண்டிங் எல்சிஎம். அப்போ இந்த 3 டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் 3, செகண்ட் டினாமினேட்டர் 1, மூணாவது 5. ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 1s are 3, 5 வந்து வராது 3 டேபிளில். ஸோ இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 1s are 5 1s are 5. அப்போ எல்சிஎம் வந்து 3 × 5 = 15. கரெக்டுங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்சிஎம்மை 3 டினாமினேட்டருக்கும் கொண்டு வரணும். ஸோ இதே 15 இங்கே வரணும்னா 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும் பாருங்கள், 5. ஸோ அந்த 5 கீழேயும் பண்ணணும், மேலேயும் பண்ணணும். பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு இதே 15 இந்த டினாமினேட்டருக்கு வரணும்னா 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 15 மல்டிப்ளை பண்ணணும். அதே 15 மேலேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இதே 15 இங்கே வரணும்னா 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணும். அதே 3 மேலேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிட்டோமா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 4 5s are என்ன 20 / 15. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 15 வந்து 30 / 15. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன வருதுன்னா 8 3s are 24 / என்ன வரும் 15. 5 3s are 15. கரெக்டுங்களா? இப்போ 3 நம்பர்ஸுக்குமே என்ன பண்ணிட்டோம், எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேம் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எது ஸ்மாலர் எது கிரேட்டர் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்கிறதுல ஸ்மாலர். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 4/3 தான் ஃபஸ்ட்டு வரும். ஒன்று சியாக இருக்கும், ஒன்று டியாக இருக்கும். ஏன்னா அதில் தான் 4/3 ஃபஸ்ட்டு வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா எது ஸ்மாலர் 24 தான், இதை விட லிட்டில் பிட் கிரேட்டர் இல்லையா? ஸோ அப்போ 24 தேர்ட் நம்பர் என்னது 8/5. அப்போ செகண்ட் 8/5 வரும். இங்கே 8/5 வந்துச்சா? தேர்டு பார்த்தீங்கன்னா 30. அப்போ இதுதான் லாஸ்ட் நம்பர். அப்போ இது என்ன நம்பர் 2/1. அப்போ 2/1. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதே மெத்தட் தான் இந்த சம்மும் சால்வ் பண்ணோம். இந்த சம் வேணுன்றவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். செகண்ட் சம்மன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.